ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பதிவில் 20ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் விருச்சிகராசினியர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு மாதமுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு கிரகம் மாறும் பொழுது தான் பிறக்குது அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். அதுலேயும் தமிழ் மாதம் அப்படின்னு கணக்கெடுத்தீங்க அப்படின்னா நவ கிரகங்களினுடைய தலைவன், அதாவது ஜோதிட ரீதியாக தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன். அந்த சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் வந்து கணக்கீடே செய்கிறாங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போ பார்க்கையில் மிதுனத்துக்குள்ளே சூரியன் பயிற்சியாகக்கூடிய ஒரு டைமை தான் தமிழ் மாதமான ஆனி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் ஜூன் 20ஆம் தேதிக்கு அப்புறமா அற்புதமான 2 கிரகங்களுடைய பயிற்சிகள் இருக்குது. அந்த கிரகங்கள் தான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத தீர்மானிக்க போகுது. ஸோ இந்த சூரியன் மாதந்தோறுமே ராசியை வந்து மாற்றக்கூடியவர் தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி மிதுன ராசிக்குள்ளே சூரியன் வந்து நுழைஞ்சிருக்காரு. ஸோ இந்த டைமில் ஜூன் 15லேருந்து ஜூலை 16 வரைக்குமே தமிழ் மாதமான உங்களுக்கு ஆனி மாதம் தான் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ஆனி மாதம் மிதுன ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன், ஜோதிடத்தில் சூரியனும் புதனும் நட்பு கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சூரியன் பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அந்த வரிசையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் விருச்சிகராசி நேயர்களுக்கு வந்து இப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. குறிப்பாக விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த சூரியனுடைய என்ட்ரி பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருக்க போகிறாங்க, எந்த பொசிஷனில் இருந்து என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் விருச்சிகராசி நேயர்கள் இந்த டைமில் அடைய போகிறாங்க அப்படின்றதையெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். விருச்சிகராசி நேயர்களை பார்த்திங்கன்னா 8வது வீட்டுக்கு தான் சூரியன் இப்போ வந்து போயிருக்காரு. ஸோ அதனால் இந்த ராசிக்காரங்க அடுத்து ஒரு மாதம் வரைக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதாவது சொல்லப்போனால் சவாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராத செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மட்டும் இல்லாமல் சொத்து விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் நீங்கள் ஏமாந்தீங்க அப்படின்னா கூட உங்களை அப்படி டோட்டலாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றது கிரக அமைப்புகளை பொறுத்து தான் இருக்கும். அதனால் இந்த டைமில் நிறைய சண்டைகள்லாம் வந்து ஏற்படலாம். அதனால் அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகமாக வருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்லபடியாக வந்து பராமரிக்கணும். அதுவும் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிக அளவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கூடுதல் கவனத்தை ஆரோக்கியத்தின் மீது செலுத்துறது ரொம்பவே வந்து முக்கியமானது. மேலும் விருச்சிகராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் பொறுமையை வந்து கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சொல்லப்போனால் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் பொறுமையாக இருங்க. அதுதான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் சின்ன சின்னதாக பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய மன அமைதியை பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். கூடுமான வரைக்கும் மற்றவங்களோட விஷயத்துலலாம் நீங்கள் தலையிடாதீங்க. எல்லாத்தையுமே ஓரளவுக்கு அனுசரித்து போங்க. யார்கிட்டையும் கோவப்படாதீங்க, சண்டை போடாதீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பிரச்சனையை நீங்கள் வந்து பார்க்கணும். குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களெல்லாம் ரொம்ப வந்து கண்டிஷன்லாம் பண்ணாதீங்க. அவங்க போக்குலேயே அவங்கள விட்டு பிடிங்க. அதுதான் வந்து நல்லது. ஏன்னா இந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்ய போய் அவங்க ஏதாவது ஒன்று செஞ்சு தேவையில்லாத ஒரு மன சங்கடங்கள் அந்த இடத்துல உருவாகிடும். குடும்பத்தில் நிம்மதியை வந்து இழந்துடுவீங்க. அதனால் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய போக்கிலே வந்து விட்டு பிடிக்கிறதுக்கு பாருங்கள். ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் போராடித்தாங்க ஆகணும். போராடலை அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை உங்களால் முடிக்கவே முடியாது. ஸோ போராட்டம் நிறைந்த காலம் அப்படின்னு விருச்சிகராசினியர்களுக்கு இதை எடுத்துக்கலாம். இந்த டைமில் அது மட்டும் இல்லாமல் உறவினர் வீட்லேயும் சின்ன அளவில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சியாக இருந்தாலுமே கூட அதில் உங்களுடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போய் கலந்துக்கலாம். அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். மனசில் நிம்மதி இழந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு மன ஆறுதல் கிடைச்ச மாதிரி இருக்கும். கணவன் மனைவியெல்லாம் ரொம்பவே வந்து கவனமாக இருங்க. ஏன்னா அந்த டைமில் பிரச்சனைகளை வந்து நீங்கள் பெருசாக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை நீங்கள் தான் செய்துக்கணும். அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கணுமோ அதையும் நீங்கள் தான் ஃபாலோ பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது அப்படிங்கிறது சிறப்பானதாக இருக்கும். இது விருச்சிகராசி நேயர்களுடைய தம்பதிகளுக்கு. ஸோ கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், 2 பேர்த்தில் யாருக்கு இந்த ராசி இருந்தாலுமே கூட உங்களுடைய குடும்ப நிலைகளை உணர்ந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நடந்துக்கோங்க. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து கூடுறதும் குறையிறதும் உங்களுடைய செயல்பாடுகளிலும் நடத்தையிலையும் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் தான் வந்து சரி பண்ணிக்கணும். அரசாங்க விவகாரங்கள்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது இந்த டைமில் உங்களுக்கு அலைச்சலை தான் கொடுக்கும். அலையாமல் உங்களால் எதுவுமே வந்து செய்யவே முடியாதுங்க. ஏன்னா இந்த டைமில் ஒரு சில பிரச்சனைகளானது உங்களுக்கு ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும்.
இருந்தாலும் உங்களுடைய மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது, ஆறுதல் கிடைக்குது அப்படின்னா அது உங்களுடைய உறவினர்கள் மூலமாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா உறவினர்கள்ட்டேருந்து வரக்கூடிய அந்த சந்தோஷமான செய்தி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நீங்கள் நிம்மதி அடைய போகிறீங்க. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்க போகிறீங்க. ஆனாலுமே விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் தந்தை உங்க கூட இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வந்து செலுத்துங்க, அவசியமான ஒன்று. மேலும் இந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணும், அது குறிப்பாக அந்த உதவியை உங்களுடைய தாய் மாமன் செய்யணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது கிடைக்காது. தாய் மாமன் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து தாமதமாகும். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது அடுத்தடுத்து நிகழ்ந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதுவும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களாலேயே உங்களுக்கு நிறைய சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதிகாரிகளை நீங்கள் கையாளுறீங்க அப்படின்னா பொறுமையாக வந்து இருக்கணும். அவங்கள்ட்ட போய் நம்ம சட்டெல்லாம் பேசக்கூடாது. பொறுமையாக நமக்கு என்ன தேவையோ அதை பணிவோடு வந்து கேட்டு தான் வந்து பெற்றுக்கணும். அந்த இடத்துல அதிகாரத்தை செலுத்துறது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. ஸோ விருச்சிக ராசி நேயர்களை இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. குறிப்பாக தந்தை வழி உறவினர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. கொஞ்சம் இடைவெளி விட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா அளவுக்கு அதிகமான அன்பும் கூட ஆபத்தானது தான். ஸோ இந்த டைமில் நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு எச்சரிக்கையோடு இருக்கணும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்காக ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். நண்பர்களுக்காக செய்யக்கூடிய உதவியை நீங்கள் மகிழ்ச்சியோடு தான் செய்ய போகிறீங்க. ஸோ அந்த வரிசையில் இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பணி சுமை அப்படிங்கிறது அதிகமாக தாங்க இருக்கும். வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். ஆனால் எந்த ஒரு வேலையுமே நீங்கள் ஈஸியாக வந்து செய்யவே முடியாது. ஒரு வேலை செஞ்சீங்க அப்படின்னா அதில் ரொம்ப ரொம்ப டிலே ஆகும். கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டி இருக்கும். கடுமையான ஒரு முயற்சி இந்த டைமில் வேணும் உங்களுக்கு. தீவிர முயற்சி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். இல்லைன்னா வந்து கிடைக்காது. தட்டினா தான் திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதோ, எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பலன்களை தான் நீங்கள் இந்த டைமில் வந்து பார்ப்பீங்க. அதனால் விருச்சிக ராசி நேயர்களுடைய நோக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு செயல்லையுமே கவனம் இருக்கணும். உங்களுடைய முயற்சியில் வேகம் இருக்கணும். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் இந்த டைமில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும், சூப்பராக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உழைக்கணும். அப்போ தான் உங்களுடைய தொழில் நல்லா பெருசாகும், வியாபாரம் நல்லா நடக்கும். அதுக்கு ஏற்ற ஆதாயத்தை நீங்கள் பார்க்குவீங்க. அதுதான் மெயினான விஷயம். நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஏன்னா உழைக்கக்கூடியவர்கள் தான். அந்த உழைப்பை இன்னுமே வந்து சரியாக செய்யுங்க. வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக வந்து கிடைக்கிறதுக்கு இந்த டைமில் கொஞ்சம் கவனமாக மட்டும் வேலை செய்யுங்க போதும். வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு வங்கியில் நீங்கள் கடன் உதவிகள்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து செய்துக்கலாம், தவறு கிடையாது. ஒருவேளை குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். குடும்ப பொறுப்புகளை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றி குடும்பத்தில் எந்த சிரமமும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவே வந்து வழி நடத்துவீங்க. அக்கம் பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களும் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும். வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ பணியில் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் 24ஆம் தேதியில் ஸ்டார்ட் ஆகி 25, 26, 27 இது எல்லாமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் தான். ஸோ கவனமாக இருக்கணும். இந்த நாட்களில் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு விநாயகரை நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க, நல்லதே நடக்கும். ரொம்பவே எளிமையான ஒரு கடவுளுங்க. இவருக்கு ஆடம்பரம் அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. ஸோ நம்ம அவருக்கு அருகம்புல் மாலை சாத்துறது, தும்பப்பூ வச்சு வழிபாடு செய்கிறது, இது மாதிரி எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களே போதும். அவரை நீங்கள் மனதார வழிபாடுகள் செய்யுங்க, நல்லதே நடக்கும். இந்த பதிவு விருச்சிக ராசி நேயர்களுக்கு கட்டாயமாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய தகவல்களும் பரிகாரங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கட்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக எப்போதுமே கொடுக்கக்கூடிய பரிகாரங்களை முதல்ல நம்ம நம்பிக்கையோடு செய்யணும். ஆன்மீகம் அப்படின்னாலே நம்பிக்கை தான். இந்த 2 வார்த்தைக்குமே வந்து
பிரிவும் கிடையாது, வேறு ஒரு பொருளும் கிடையாது. ஆன்மீகம்னா நம்பிக்கை, நம்பிக்கைனா ஆன்மீகம். ஏன்னா நம்ம எல்லா விஷயத்துலேயும் கலந்தாலோசிக்கலாம். ஆனால் இறைவன் மீது செலுத்தக்கூடிய பக்தியில் நமக்கு முழுமையாக இருக்க வேண்டியது நம்பிக்கை தான். அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். இந்த பதிவு போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.